படத்துல வர மாதிரி 14 வயசு பசங்களாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்றேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருகூர்ன்ற ஒரு பகுதியில 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் ஸ்கூல் லீவுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு குளத்துக்கு போறான். அங்க போன இடத்துல இவனுக்குள்ளார நடந்த ஒரு வாய் தகராறுல அங்க இருக்கிற ஒரு காலி பாட்டில் எடுத்து அவன் கூட இருக்கிற 2 பசங்க அவனை மண்டையில அடிச்சிடறாங்க. அதுல ஸ்பாட்லயே அந்த பையனோட உயிரும் போயிருது. வெளியே தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போன்ற பயத்துல அந்த பையனை பக்கத்திலே குழி தோண்டி புதைச்சரும் செஞ்சிடறானுங்க. வீட்டுல பெத்தவங்க பையன் காலையில போனானே இனி காணமேன்னு சொல்லி அந்த பசங்க கிட்டே விசாரிச்சிருக்காங்க எங்க பையன் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க கூட அவன் போயிட்டான், எங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயோ பையனுக்கு என்னாச்சோன்னு சொல்லி பக்கத்துல இருந்த சிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப போலீஸ்காரங்க அந்த 2 பசங்களையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப இவனுங்க எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் மேலும் விசாரணை நடத்துறாங்க. அப்புறம் தெரிஞ்சிருது இவனுங்க தான் கொலை பண்ணியிருக்கானுங்க. கொலை பண்ணதும் இல்லாம நாங்க தான் அந்த பையனை புதைச்சோங்கிறதையும் போலீஸ் கிட்ட அவனுக்கு ஒத்துக்கிறானுங்க. இப்ப இதுல என்னன்னா, நம்மளாம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சும்மா யார்கிட்டயாவது சண்டை போட்டு இல்ல யாராவது அடிச்சுட்டோம், அதை வீட்டுல தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகுங்கிற ஒரு பயம் பெருசா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அசால்ட்டா ஒரு 14 வயசு 9th படிக்கிற பையன் கொலை பண்ற அளவுக்கு இருக்கானுங்கும் போது இது என்ன சொல்றதுன்னே எனக்கு சத்தியமா தெரியல. சோ பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி வளர்த்துங்க. இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்காக பேசுற உங்கள ஒருத்தனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.